Hi everyone, Assalamu alaikum. Welcome to New AR Fashion. இன்னைக்கு clear stockல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் பிராண்ட்ல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபுல் ஸ்டாக். இதுதான் பிராஞ்சலோடைய லாஸ்ட் கிளியர் வீடியோ. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங்கோட புக்கிங் க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு மண்டேக்கு அப்புறம் சுத்தமாக டிஸ்பேச்சிங் கிடையாது. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பிராஞ்சலோடைய கிளியர் ஸ்டாக் வீடியோ நான் என்ன டேக்ல என்ன சைஸ் சொல்றானோ அந்த சைஸ் தான் அந்த பீஸ் கிடைக்கும். சரிங்களா? இந்த டேகோட இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ நீங்கள் இப்படியே எடுத்துட்டு புக்கிங் கொடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு வந்துட்டு எக்ஸல் கிடைக்குமா டபுள் எக்ஸல் கிடைக்குமா தயவு செஞ்சு ப்ளீஸ் கேட்காதீங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் நான் காமிக்கிற பீசஸை விட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு கிளியராக மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஷால்லா ஆர்டர் கொடுங்க. ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது. ஸோ பிராஞ்சல் பிராண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் எல் சைஸு. ஓகேவா? இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல் மட்டும் உங்களுக்கு 215 215 ரூபா வரும். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து 220 ரூபா வரும். சரிங்களா? பாடி ஃபுல்லாக சேம் டிசைன், நெக்கில் மட்டும்தான் இந்த டிசைன் வருது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் கொடுத்துக்கோங்க. டேகோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஓகேவா? எல் சைஸு சிங்கிள் பீஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ எல் சைஸில் டோட்டலாக 5 பீசஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ கிளியராக பார்த்துட்டு இன்ஷால்லா புக்கிங் கொடுத்துக்கோங்க. பாடி ஃபுல்லாக சேம் பிரிண்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணலை. எல் சைஸ் 215 ரூபா எல் சைஸ் மட்டும். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான். எல் சைஸு 215 215. இதோடைய பிரஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சஸ் இருக்கும். சரிங்களா? ஹிப் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஹைட் வந்து ஆஸ் யூஷுவல் மூணுக்குமே போத் ஆஃப் 55.5 இன்ச்சஸ் ஹைட் இருக்கும். எல் சைஸ் பாடி ஃபுல்லாக சேம் பிரிண்ட்னால நான் ஓப்பன் பண்ணலை. இதுவும் எல் சைஸ். டேகோட ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இந்த டேகோட தான் ஸ்க்ரீன்ஷாட் வரணும். ப்ளஸ் வந்து இந்த டேக்ல என்ன சைஸ் இருக்கோ அந்த பீஸ் தான் கிடைக்கும். திரும்ப எக்ஸல் இருக்கா டபுள் எக்ஸல் இருக்கான்னு ப்ளீஸ் கேட்காதீங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பீஸ் டோட்டலாக எல்ல 5 பீசஸ் தான் அவைலபிள் இருக்கு. 5 செட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எல்ல 1 எக்ஸல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் 3 பீசஸ் ஆர்டர் கொடுக்கணும். சிங்கிள் பீஸ் தர மாட்டீங்களான்னா தாராளமாக தருவேன். ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். நெக்ஸ்ட் பார்க்குறது எக்ஸல். எக்ஸலோட ப்ரைஸ் வந்து 220. ஹைட் வந்து 55.5 இன்ச் இருக்கும். பிரஸ்ட் சைஸ் வந்து 46 இருக்கும். சரிங்களா? எக்ஸல் சைஸு டேகோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. டேகோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸல் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? நான் இதே பீஸ் வேற சைஸ்ல காமிச்சேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பீஸ் எக்ஸல் மட்டும் தான் கிடைக்கும். ஆஃப் ஹேண்ட் தான், ஃபுல்லி ஓவர்லாக், சைடு பாக்கெட், பியூர் காட்டன், பிராஞ்சலோடைய பிராண்ட். சரிங்களா? பிராஞ்சல் பொறுத்த வரைக்கும் நம்ம காப்பி பிராண்ட் பண்ண முடியாது. இது பிராஞ்சலோடைய ஓன் பிராண்ட் தான். எக்ஸல் சைஸ் பிரஸ்ட் சைஸ் 46 இருக்கும். 48 இருக்கும். நான் நார்மலாக உங்களுக்கு 46 சொல்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸல். டேக் தெரியுது பாருங்க. எக்ஸல் சைஸ் கிரீன் கலர். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் டிஸ்பேட்ச் பிராஞ்சலோடைய லாஸ்ட் டிஸ்பேட்ச் உங்களுக்கு மண்டே இன்ஷால்லா முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே கேட்லாக் ஆர்டர்ஸ் மட்டும்தான் எடுக்கப்படும். அதை வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து புக்கிங் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டிஸ்பேச்சிங் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங்கோட லாஸ்ட் டிஸ்பேட்ச் வந்து மண்டே தான். நான் அதாவது ஆர்டர் ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் நாளையோட ஆர்டர் ஸ்டாப் பண்ணிடுவேன். டிஸ்பேச்சிங் வந்து கிளியர் ஆகிறது மண்டே. சரிங்களா? எக்ஸல் சைஸ் அதுல அப்படியே உல்டா எக்ஸல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கிரீன் வந்து பாடி ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் வந்து நான் சென்டரில் மட்டும் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து அப்படியே உல்டா. சரிங்களா?
ஃபோட்டோ பார்த்தாவே தெரியும். தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவும் செகண்ட் ஒன் ஃபோட்டோவும் ஸோ கிளியராக பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸல் சைஸ். ஹைட் 55.5 இன்ச் இருக்கும். பிரஸ்ட் 46 இருக்கு. 46 இன்ச்சஸ் இருக்கு. ஹிப் வந்து 48 இருக்கும். ஃப்ராக் டைப்ல தான் வரும். சென்டர்ல கட்டு வரும். எல்லாத்துலயுமே வரும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸல். இதுதான் பிரான்சலுடைய கிளியர் ஸ்டாக்குக்கு லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் கிளியர் ஸ்டாக் வருமா வெயிட் பண்ணவான்னு கேட்காதீங்க, வராது. அதே மாதிரி பல்க் ஆர்டர் எடுத்துக்கட்டுமா, நான் 20 பீஸ் எடுத்துக்கிறேன் 30 பீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த ரேட்டுக்கு கம்மி பண்ணி தரமாட்டேன். ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தந்துடுறேன். 3 பீஸ்க்கு மேலே அபோவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன். அதுக்காக நிறைய பேர் 4 பீஸ் எடுக்கிறீங்க, அப்படி எடுக்காதீங்க. 3, 5, 6 இல்லைன்னா 8 அப்படி எடுங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா 1 பீஸ் தானே சிஸ்டர் வைங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 kgக்கு மேலே போகும். எனக்கு சுத்தமாக ப்ராஃபிட் இருக்காது. 5 rupees கூட ப்ராஃபிட் இல்லாமல் சேல் பண்ண முடியாதுல்ல. ஸோ உங்கள்கிட்ட இருந்து நான் ஷிப்பிங் சார்ஜஸ் 30 rupees வாங்குவேன். 4 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஷிப்பிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 5 எடுத்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் பே பண்ண வேண்டாம். எக்ஸல் சைஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸல். மேலே மட்டும் நெக் அந்த இது வரைக்கும் நெக் போர்ஷன் வரைக்கும் மட்டும்தான் இது வருது. பேலன்ஸ் ஃபுல்லாக லைன் மாதிரி வருது. கீழேயும் அந்த பேட்டர்ன் வருது. நான் காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. எக்ஸல் மட்டும்தான். கீழே தெரியுதா? அந்த கீழே வந்து அந்த மேலே நெக்கில் இருக்கிற அதே போர்ஷன் கீழே வருது. இந்த பீஸ் எக்ஸல். எக்ஸலோட பிரைஸ் 220 plus shipping, get 3 free shipping. Get 3, 5, 6, 8 எல்லாமே free shipping. சரியா? எக்ஸல். இப்ப பார்த்தோம்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட் உல்டா லைன் மேல வரும். பாடி ஃபுல்லா கிரீன் பிரிண்ட் வரும். கீழேயும் லைன் வரும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸல் சைஸ். இப்ப நான் காமிச்ச பீஸுக்கு அப்படி டைரக்ட் உல்டா. ஓகேவா? இதுக்கப்புறம் பாடி ஃபுல்லா சேம் பிரிண்ட். நான் ஓபன் பண்ணல. இதை மட்டும் ஓபன் பண்ணி காமிங்கன்னு சொல்லாதீங்க. நெக்கு மட்டும் இந்த டிசைன், பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும். கிளியரா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸல் சைஸ். இந்த பட்டன் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இதோடைய பட்டன்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம், பட் ஃபீட் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா 9th வால்யூம். ரொம்ப 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 டிமாண்ட் பீஸ். இப்போ வரைக்கும் 11th வால்யூம்ல கூட இந்த பீஸ் இருக்கு. எக்ஸல் சைஸ். எக்ஸல் சைஸ் மட்டும் தான். ஓகேங்களா? டேக்ல என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் மட்டும் தான் கிடைக்கும். அகைன் வந்து திரும்பி திரும்பி கேட்க கூடாது. டேக் சைஸ்ல எக்ஸல் இருக்கா, எக்ஸல் மட்டும் தான் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டிமாண்ட் பீஸ். கிட்டத்தட்ட 11th வால்யூம்ல ஒரு 40-45 பீஸ் புக்கிங் இருக்கு இந்த பீஸ். ஓகேவா? ஜஸ்ட் 220 மட்டும் தான். 3 பீஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். எக்ஸல் சேம் பேட்டர்ன் உல்டா. பாடி ஃபுல்லா இந்த ஃப்ளவர், பாடி ஃபுல்லா இந்த டாட் டாட் டிசைன் வந்துடும். இந்த டிசைன் வரும் பாடி ஃபுல்லா. நெக்ல வந்து மட்டும் இந்த டிசைன் வரும். எக்ஸல் சைஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாடி ஃபுல்லா சேம் பிரிண்ட், ஓபன் பண்ணல. எக்ஸல் சைஸ். ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும் தான், போட்டோ கேட்காதீங்க.
ஏன்னா நிறைய ஒர்க்ல இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. நான் இந்த டிஸ்பேச்சிங்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க ரம்ஜான் கலெக்ஷன்ஸ்க்கு. ஸோ நிறைய வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தாலுமே நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னையோட நான் லாஸ்டா க்ளோஸ் பண்ணிடலாம்னு பார்த்தேன். பட் இன்னைக்குமே வந்து ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்ல 7 ஆர்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதோட சேர்த்து மண்டேயோட க்ளோஸ் இன்ஷால்லா. இதுதான் லாஸ்ட் வீடியோ, பிராஞ்சலோட கிளியர் ஸ்டாக் லாஸ்ட் வீடியோ இது இன்ஷால்லா. இதுக்கப்புறம் பிராஞ்சலோடைய கிளியர் ஸ்டாக் இந்த ரேட்டுக்கு வராது. நியூ ரேட்டுக்கு நியூ வால்யூம் வந்துருச்சு. வால்யூம் 11 குரூப்ல அப்டேட் கொடுத்தாச்சு, செக் பண்ணி பாருங்க. எக்ஸல் பீஸ் ஜிப் இருக்கு, ஃபீட் பண்ண முடியும். நியூ வால்யூம்ல புக்கிங்கும் பயங்கரமா போயிடுச்சு. 200+ பீசஸ் புக்கிங் ஆயிருக்கு. அதோடைய டிஸ்பேச் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள்ல இன்ஷால்லா நடக்கும். பிரான்சில் ரெடிமேட்ஸ் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க, அதுவுமே உங்களுக்கு மண்டே டு வெனஸ்டே டிஸ்பேச் நடக்கும். மண்டே நம்ம இந்த ஒர்க் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்ல உட்காந்துட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா டியூஸ்டே, வெனஸ்டே வெனஸ்டேவோட லாஸ்ட் எல்லாமே டோட்டல் ஓகேவா, டோட்டல் க்ளோஸு. அதுக்கப்புறமா 27க்கு வரணும், பெருநாக்கு வரணும்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணாதீங்க, ஷுவரா வராது இன்ஷால்லா. 3 வருஷமா நம்ம யாருக்குமே லீவ் கொடுக்காம வச்சிருந்தோம். பாவம் நாளைக்கு ரம்ஜான்னா இன்னைக்கு வரைக்குமே பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லீவ் கொடுத்துடலாம் இன்ஷால்லா. எக்ஸல் சைஸ் ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்களா, குடும்பம் குழந்தைகள் எல்லாமே. ஸோ இந்த வாட்டி எல்லாருக்குமே இன்ஷால்லா லீவ் கொடுத்துடலாம். ஆர்டர் புக்கிங் எடுக்கிறவங்க 3 பேருக்குமே இன்ஷால்லா நம்ம லீவ் கொடுத்துடலாம். பேக்கிங் பண்ற எனக்கும் இந்த வாட்டி லீவ் வேணும். ஸோ 3 டேஸ், லாஸ்ட் 3 டேஸ் டோட்டல் க்ளோஸ் ஓகேவா. வெனஸ்டேவோட டிஸ்பேச்சிங் முடிஞ்சிருச்சு. 11th வால்யூம்ல புக்கிங் பண்றவங்க சீக்கிரமா இன்னைக்கும் நாளைக்கும் புக்கிங் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க பீஸை. ஏன்னா வெனஸ்டேக்கு அப்புறம் உங்களுக்கு டிஸ்பேச்சிங் ஆகாது. ஆஃப்டர் ரம்ஜான் கண்டிப்பா ஆகும். ரம்ஜானுக்கு நெக்ஸ்ட் டே ஆகாது, அதுக்கப்புறத்துல இருந்து கண்டிப்பா ஆகும். நெக்ஸ்ட் மந்த் 2ஆம் தேதியில இருந்து அகெயின் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பிரைஸுக்கு இதை வாங்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோக்கு மஸ்ட் லைக் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வேண்டானாலும் ப்ளீஸ் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. போன வாட்டி நான் வீடியோ போடுறப்ப சொல்லியிருந்தேன் ஜம்போ நைட்டிக்கு ப்ளீஸ் எனக்கு நிறைய லைக் கொடுங்கன்னு. பட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டிக்கு தான் நிறைய லைக் வந்துச்சு. ஸோ ஜம்போவோட லிங்க் வேணா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். ப்ளீஸ் அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகட்டும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான சைஸ். அது ஆன்லைன்ல கண்டிப்பா அவ்வளோ பெரிய சைஸஸ் உங்களுக்கு கிடைக்காது. டேக் பார்த்துக்கிட்டே வாங்க. என்ன நான் இன்னும் சொல்லலை, சைஸ் சொல்லலை, நிறைய இதுக்கு டேக் காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் காமிக்கிறது எக்ஸல் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸல் தான். பிளாக் கலர் இது. பிரவுன் கலர், மெரூன் கலர், எக்ஸல் சைஸ் ஓகேவா. டேக் தெரியணும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்ப. ஏன்னா என்னால் புக்கிங் வந்து எடுக்க முடியாது, ட்ராவல்ல புக்கிங் எடுப்பேன். அந்த மாதிரி நார்மல் டைம் எனக்கு ஃப்ரீ டைம் அப்படிலாம் கிடையாது. ஸோ எனக்கு எப்போ கொஞ்சம் டைம் கிடைக்குதோ அப்போ நான் புக்கிங் பார்த்து எடுத்துருவேன். ஸோ ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்ல ப்ளீஸ் இந்த டேக் மஸ்ட் இருக்கணும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க, அக்கா இந்த 3 பீஸ் டபுள் எக்ஸல் நான் பார்த்தேன் இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் நான் வந்து பார்த்தா இது எக்ஸல்ல தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நானும் பேமெண்ட் வாங்கிடுறேன், ரீஃபண்ட் பண்ண கஷ்டமா இருக்கு. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், டேகோட எடுங்க. எக்ஸல்னா எக்ஸல் தான் கிடைக்கும் ஓகேவா. அழகா இருக்கு, பிளாக் கலர். இது பிளாக் இல்ல, ப்ரௌன் இல்ல, பர்பிளா, காஃபி கலர் மாதிரி இருக்கு, இல்ல பர்பிள் கலர், ஆனா பிளாக் இல்ல, இது பர்பிள் கலர் தான் ஓகேவா. டேக் தெரியுது பாருங்க. எக்ஸல் சைஸ், எக்ஸல் 220 மட்டும்தான். 3 பீஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். இதுவும் எக்ஸல் தான். எலாஸ்டிக் நெக், இது
இந்த பேட்டர்ன் போட்டப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 ப்ளஸ் சேம் பீஸ் சேல் ஆச்சு. 5th வால்யூம் பேட்டர்ன் இது. எக்ஸல் சைஸ் எலாஸ்டிக் இது. எக்ஸல். ப்ளீஸ் திரும்ப சொல்கிறேன், வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே ரெட் கலரில் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த டேக்ல என்ன சைஸ் இருக்கோ அதுதான் இந்த பீஸ் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸல். ஓகேவா? லாஸ்ட் டிஸ்பேட்ச் ஸ்கிரீன்ஷாட்டோட டிஸ்பேச்சிங் லாஸ்ட் டே மண்டே. அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து இருக்கான்னு கேட்காதீங்க. இன்கேஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு டிஸ்பேட்ச் பெருநாளுக்கு கிடைக்காது. ஓகேவா? ரம்ஜானுக்கு வேணும், 27க்கு வேணும்னா இன்னைக்கு நாளைக்குள்ள புக் பண்ணி முடிச்சிருங்க இன்ஷால்லா. இந்த வீடியோவை நான் கரெக்டா இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30க்குள்ள இன்ஷால்லா அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோவை நான் எப்போ எடிட்லாம் பண்ணலை, நார்மலாக ரெக்கார்டு வீடியோஸ் தான் இது. 5:30க்குள்ளே இன்ஷால்லா இந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து, அதாவது ஒரு 6 o'clockக்குள்ளே, அதுலேருந்து நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் புக்கிங் அவைலபிள் இருக்குது. சண்டே கூட இந்த வாட்டி நான் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுக்க சொல்லியிருக்கேன், லீவ் கிடையாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் 4 days லீவ் விடுறதுனால நான் லீவ் சண்டே சொல்லலை. அதனால நீங்கள் தாராளமாக நாளைக்கு சண்டேனாலும் புக்கிங் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் பீஸ் எக்ஸல். இப்போ வரைக்கும் நம்ம காமிச்ச எல்லாமே எக்ஸல். 220 ரூபா. ஹைட் வந்து 55.5, பிரஸ்ட் வந்து 46, ஹிப் வந்து 48, நடுவில் சென்டர் கட் வரும், ஃப்ராக் டைப்பில் இருக்கும், அரைக்கை தான் வரும், ஓவர்லாக் வந்துடும், சைடு பாக்கெட் வந்துடும். நம்மளோட பிராஞ்சில் பிராண்டு தான். பிராஞ்சில் பிராண்டுக்கு காப்பி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து டபுள் எக்ஸல் பார்த்துலாம். இதில் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த குட்டி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைன் வந்து இங்கே வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் ஓப்பன் பண்ணலை, பீஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. வெயிட் டேக் காமிச்சிடுறேன். டபுள் எக்ஸல் சைஸ் 220. இதோடைய ஹைட் வந்து 55.5 தான் இருக்கும். பிரஸ்ட் சைஸ் 48 இருக்கு. ஹிப் வந்து 50 inches இருக்கு. ஓவர்லாக் வந்துடும், பிராஞ்சில் பிராண்ட். ஓகேவா? சைடு பாக்கெட் எல்லாமே பக்காவா இருக்கும். ஓப்பன் பண்ண எதுவும் கிடையாது. இது வந்து இந்த 2 ஆர்ம்ஃபுல் சைடில் வந்து இந்த பீஸ் வருது, அவ்வளோதான். ஃபோட்டோவில் கிளியராக தெரியுது பாருங்க. டபுள் எக்ஸல் சைஸ். நெக்ஸ்ட் ஒன் பிளாக் அண்ட் ஒயிட். டேகை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, டேகோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பாடி ஃபுல்லாக ஒயிட்டோட அந்த இது வந்துடும். நெக்கில் மட்டும் இந்த டிசைன் வருது. பாடி ஃபுல்லாக சேம் ஒயிட், ஒயிட்டில் பிளாக் பிரிண்ட். டபுள் எக்ஸல் சைஸ். டேக் வந்து ரெட் கலர்ல இருக்கும், பார்த்து புக்கிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் திஸ் கலர் டபுள் எக்ஸல். இதுல என்னன்னா நெக்ல நெக்கோட அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, நெக்குக்கும் நம்மளோட இந்த சைஸ் போர்ஷன்ல மட்டும் இந்த டிசைன் வருது. பாடி ஃபுல்லா சேம் இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஃபோட்டோ பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. டாட், இங்கே இருக்கிற டாட் தான் பாடி ஃபுல்லாக வருது. இந்த பேட்டர்ன் வந்து சென்டர் இதில் மட்டும் வருது. சரிங்களா? ஸோ டபுள் எக்ஸல் ஜஸ்ட் 220 + ஷிப்பிங், கெட் 3 ஃப்ரீ ஷிப்பிங், தமிழ்நாடு. மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டபுள் எக்ஸல். டேகோட ஸ்க்ரீன்ஷாட் எடுங்கப்பா ப்ளீஸ், ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ரெட் கலர், ஆரஞ்சு வித் ரெட், அந்த மாதிரி குங்கும கலர்.
ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருந்தேன்ல அதே மாதிரி இது வந்து பாடி ஃபுல்லாக இந்த பிரிண்ட்டு, 2 ஹாஃப் ஃபுல் கீழே மட்டும் இந்த மாதிரி க்ரீன் கலர் தெரியுதா? பாடி ஃபுல்லாக சேம் ஃப்ளவர் பிரிண்ட். ஃபஸ்ட்டு காமிச்ச க்ரீனோட போர்ஷன் மட்டும் இந்த 2 சைடில் இருக்குது, கைக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்குது. ரொம்ப 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 ஃபேவரட் கலர் எல்லாருக்குமே. XXL. இதுமே பார்த்தீங்கன்னா 5th வால்யூம்ல வந்துச்சு, 6th வால்யூம்ல வந்துச்சு, 7th வால்யூம்ல ப்ரீமியம் கலெக்ஷன்ல வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டான பீஸ் தான். ஒரே ஒரு பீஸ் இப்போ நான் காமிக்கிற எல்லாத்துலேயும் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ல மட்டும்தான் இந்த டிசைன் வரும், பாடி ஃபுல்லாக இந்த பிரிண்ட் வரும். நெக்ஸ்ட் இந்த டிசைன் நெக்ல அண்ட் கீழே இந்த சைடு நான் ஆல்ரெடி எக்ஸல்ல காமிச்சிருக்கேன், இது ஓப்பன் பண்ணி. ஸோ இது XXL. ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான். என்னால் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கேட்குற ஸ்பாட்டில் எடுத்து அனுப்ப முடியாது. இந்த வீடியோ நான் நாளைக்கு எப்போ அப்லோட் பண்ணுவேன் தெரியாது, பட் அப்லோட் பண்ணுற அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 1 day புக்கிங் கொடுத்துருவேன், சரிங்களா? XXL. நெக்ல இந்த டிசைன் அண்ட் கீழே லாஸ்ட் கீழே வர இடத்துல இந்த மாதிரி டிசைன் வருது. பாடி ஃபுல்லா சேம் இந்த டிசைன். XXL சைஸ். இதுக்கு அப்புறம் காமிக்கிறது எல்லாமே டக்குன்னு காமிச்சிடுறேன். பாடி ஃபுல்லா சேம் பிரிண்ட் தான், ஒண்ணுமே டவுட்டே பட வேணாம். டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் கொடுத்துக்கலாம். XXL. இது தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதில் இருக்கு பாருங்க, டேக் எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. இந்த ரெட் கலர் இருக்கு பாருங்க. ஸோ XXL. நெக்ஸ்ட் ஒன் XXL. பாடி ஃபுல்லா சேம் இந்த பிரிண்ட் தான், வித்தவுட் ஜிப். இது ப்ளீஸ் டேகோட போட்டோ எடுத்து புக்கிங் கொடுத்துக்கோங்க. XXL. XXL 220 plus shipping, get 3 free shipping, தமிழ்நாடு. 4 பீஸ் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 5 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். 7 பீஸ் எடுத்தீங்கனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 8 பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேவா? ஏன்னா இதில் நமக்கு ப்ராஃபிட் கிடையாது, ஷிப்பிங் அதிலே நான் இன்க்ளூட் பண்ணுறதுனால நான் அதோட அமௌண்ட்டை பார்த்து தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன் கிரீன் கலர். நான் இந்த பிரிண்ட் மட்டும் காமிக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா பாடி ஃபுல்லாக சேம் தான், ஃபோட்டோ வேணாம். ஃபோட்டோ வைக்கிறப்ப இந்த டேக் மிஸ் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, அதனால நான் டேக் தெரியற மாதிரி எடுத்துக்கிறேன். பிளாக் கலர். இது எல்லாமே ஆஃப் ஹேண்டு. இதில் வந்து காலர் நெக் இருக்கு, ஜிப் இருக்கு, ஃபீட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். டேக் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ப்ளீஸ். எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல சிஸ்டர், எனக்கு ஃபோட்டோ அனுப்புறீங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ வந்து கேட்லாக் ஃபோட்டோ தான் வரும், இந்த ஃபோட்டோஸ் வராது. நீங்கள் 250க்கு பே பண்ணி நார்மல் கேட்லாக், நியூ கேட்லாக் வால்யூம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான். இதுமே அதிகமா சேலான கலர், அழகான கலர். XXL சைஸ். சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. வீடியோஸ்க்கு ரெகுலராக லைக் பண்ணிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வரும். ரிப்பீட்டடாக நம்ம 3 பேருக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கிஃப்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ
ஸோ ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க உண்மையாவே அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு நல்லா உங்களோட கரெக்டான ஃபீட்பேக், அதாவது எனக்காக கிஃப்ட்டுக்காகலாம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க வேணாம், ஒரிஜினல் ஃபீட்பேக் இன்ஷால்லா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அது வந்து நியூ கஸ்டமர் நமக்கு வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு பல்க் ஆர்டர் குவான்டிட்டி வரும். ஸோ பல்க் ஆர்டர் நான் எடுக்கிறப்ப எனக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ரெகுலராக ப்ரைஸ் வந்து நம்ம சேனலில் கம்மியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எலாஸ்டிக் டைப் 220 மட்டும்தான். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 220 ரூபா. 3 பீஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும். கிரீன் கலர் இது. ரெட் கலர். அடுத்தும் கிரீன் கலர். ப்ளீஸ் டேக் தெரிகிற மாதிரி எடுங்க. நான் இப்போ காமிக்கிற எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் சரிங்களா. நிறைய ஸ்டாக் இருக்குது டபுள் எக்ஸ்எல்ல, ஆனால் சிங்கிள் பீஸ் தான் ஸ்டாக் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டிசைன்ஸும் பார்த்துட்டு அப்டேட் கொடுங்க. அவைலபிலிட்டி கேளுங்க. ரிப்பீட்டடாக மெசேஜ் போட வேணாம். நான் கீழேருந்து தான் சார்ட் பார்ப்பேன். அதனால நீங்கள் ஒரு வாட்டி இப்போ செலக்ட் நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக எனக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேலரியில் என்னென்ன கன்ஃபார்மாக வேணுமோ அதை டக்குன்னு பார்த்து சென்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டடாக டக்குன்னு அனுப்பணும்னு அவசியம் இருக்காது. மெசேஜஸ் நான் ஓப்பன் பண்ணுறப்ப கீழேருந்து தான் பார்ப்பேன். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பீசஸ் கிடைக்கும் சரிங்களா. அக்கா நான் தான் உங்களுக்கு பார்த்து அடுத்த செகண்ட் புக்கிங் கொடுத்தேன், ஆனால் எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. வீடியோ பார்த்துட்டே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே வாங்க. ஃபைனலாக எனக்கு சென்ட் பண்ணுறப்ப உங்கள் கேலரியில் செக் பண்ணிக்கோங்க எது வேணும் எது வேணான்னு. ஸோ அதை அப்படியே சென்ட் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. அடுத்து மெசேஜஸோ கால்ஸோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சார்ட் மேலே போயிடும். லாஸ்ட்டாக உங்கள் மெசேஜ் பார்க்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லாம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னோட சார்ட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணி அவைலபிளாக அதோட விட்டுருங்க சரிங்களா. இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னேன்ல அது மாதிரி இந்த ரெண்டு சைடில் மட்டும் இந்த டிசைன் வருது ஒரு குட்டியாக தெரியுதா. மற்றபடி பாடி ஃபுல்லாக சேம் இந்த பிரிண்ட் தான். இதுதான் பிளைனா, இது பிளைன் இல்லை தெரியுதா, பிளைன் கிடையாது. டபுள் எக்ஸ்எல் அதுதான் மெயின். கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான். 10 பீஸ் கூட மொத்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பிராஞ்சலோடைய கிளியர் ஸ்டாக் வீடியோ வராது சரிங்களா. இதுதான் ஃபைனல் வீடியோ. நான் எப்படி செட் நைட்டிக்கு லாஸ்ட் வீடியோ அதுதான் சொன்னானோ அதே மாதிரி பிராஞ்சலோடைய லாஸ்ட் கிளியர் ஸ்டாக் வீடியோ இது. இன்ஷால்லா இதுக்கப்புறம் ரமலானுக்கு அப்புறம் நான் ஸ்டாக் வாங்கினாலுமே சேல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த சீசனில் ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ கம்மியாக தான் எடுப்பீங்க. அதனால நானும் வாங்க மாட்டேன். இன்ஷால்லா இன்னும் ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆகும் அடுத்த கிளியர் ஸ்டாக்குக்கு. புக்கிங் கொடுத்து வச்சுக்கோங்க. சம்மர் வரப்போகுது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட் 220 தான். 3 பீஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங். 4 பீஸ் எடுத்தீங்கன்னா 30 ரூபா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும். 5 பீஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும். 6 ஃப்ரீ ஷிப்பிங் தான். 7 எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும். 1 கிலோக்கு 3 பீஸ் நிற்கும். எக்ஸ்ட்ரா 1 பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே 5 எடுத்தீங்கன்னா எப்படியும் 2 கிலோ வரனால நான் ஆவரேஜாக பிரச்சனை கிடையாது எனக்கு, நான் போட்டு விட்டுருவேன். டபுள் எக்ஸ்எல் இன்னும் 5 பீசஸ் மட்டும்தான் இருக்குது. வீடியோ லென்த்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நிறைய 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 துவா செய்யுங்க. என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு துவா செய்யுங்க.
XXL ஃபேமிலிக்காகவும் என்னோட குழந்தைகளுக்காகவும் எல்லாருக்காகவும் இன்ஷால்லா துவா செய்யுங்க நிறையா. நம்மளுடைய லாஸ்ட் டிஸ்பேச்சிங் பிராஞ்சலுடைய லாஸ்ட், அதாவது பிராஞ்சல் இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோடைய லாஸ்ட் டிஸ்பேச்சிங் மண்டே இன்ஷா அல்லா. அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியாது. பட் நான் அவைலபிள் இல்லை. சரிங்களா? ஸ்டாஃப் எல்லாருக்குமே கம்பல்சரி லீவ் விட்டு தான் ஆகணும். 3 வருஷமா ரம்ஜான் ஃபெஸ்டிவலுக்கு அவங்க லீவே எடுத்தது கிடையாது. ஸோ இந்த வாட்டி கம்பல்சரி லீவ் கொடுக்குற ஐடியாவில் இருக்கேன். ஆர்டர்ஸ் எடுக்கிற 3 பேருக்குமே லீவு தான். ஸோ டிஸ்பேச்சிங் நான் தான் பண்ணணும். ஸோ நானும் அவைலபிள் இல்லை. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். மண்டேயோட லாஸ்ட் டிஸ்பேச்சிங் முடிஞ்சிச்சு. ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் இன்னையோட நாளை மதியத்தோட நிப்பாட்டிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு ஈவினிங் கூட கொடுங்க, பிரச்சனை கிடையாது. இன்னுமே 2 பேல் மூட்டை வீடியோக்கு இருக்கு. பட் நான் வந்து ஆஃப்டர் ரமலான் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். டைம் இல்லை சுத்தமாக. வீடியோ போட்டால் ஆர்டர்ஸ் எடுக்கணும், டிஸ்பேச்சிங் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் இல்லாதனால லாஸ்ட் வீடியோவாக நான் இதை போடுறேன். ஆஃப்டர் ரமலான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் அகைன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இது லாஸ்ட் பீஸ் XXL. ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களான்றதை தெரியறதுக்காக ஒரு குட்டி கொஸ்டின். இது நம்மளுடைய எத்தனாவது கிளியர் ஸ்டாக் வீடியோ அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்ஷால்லா மண்டே டிஸ்பேச் ஆகும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங், இப்போது நிறைய பழைய வீடியோஸ் எல்லாம் இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறது பிரச்சனை கிடையாது. ஒரு சில இதில் வந்து சுத்தமாக பீஸ் இல்லை. லாஸ்ட்டாக அனுப்புன நேற்று முந்தானத்து போட்ட மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. பிக் சைஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அப்புறம் இதோடைய ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு டோட்டலாக சென்ட் பண்ணி விட்டு அமைதியாக விட்டுருங்க. ரிப்பீட்டடாக மெசேஜ் அண்ட் கால் பண்ணுறப்ப உங்கள் சார்ட் மேலே போயிடும். ஸோ நான் ரிப்ளை லேட்டாக பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. சரிங்களா? திரும்பவும் கொஸ்டின் கேட்குறேன். இந்த வீடியோ நம்மளோட கிளியர் ஸ்டாக் வீடியோவில் எத்தனாவது? ஏன்னா லாஸ்ட் ஒரு 4-5 வீடியோக்கு நான் வந்து எத்தனாவதுன்னே சொல்லலை. ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ கிளியர் ஸ்டாக் வீடியோவில் எத்தனாவது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஃபர்ஸ்ட் லைக்லாம் இல்லை. கரெக்டாக ஆன்சர் பண்ணுற எனி 3 மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு குட்டி கிஃப்ட் இருக்குது. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.